ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த பதிவில் நான் பேச போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேய் வீட்டை பற்றி தாங்க. இந்த பேய் வீடு எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் பரிச்சயமான ஒரு வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடை நீங்கள் பார்த்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும். ஏதோ ஒரு படத்தில் இந்த வீட்டை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் எந்த படம் தான் ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா இது ஒரு படம் ரெண்டு படம் இல்லைங்க, ஏகப்பட்ட தமிழ் படங்கள், ஹாலிவுட், ஹிந்தி படங்கள், பாலிவுட் படங்கள் மற்றும் தெலுங்கு, மலையாளம்னு ஏகப்பட்ட படங்களில் வரும் ஒரு சஃபஸ்டிகேட்டடான வசதியான குடும்பம் வாழக்கூடிய ஒரு பங்களா அப்படின்ற மாதிரி காமிச்சாலே ஒரு 80s 90s படங்களில் எல்லாம் இந்த பங்களாவை தான் காமிப்பாங்க. ஸோ இப்போது இது பங்களாவா இல்லை, இது ஒரு டூரிஸ்ட் ஹோட்டலாக இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலோட பேர் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேய் வரலாறு என்ன, இந்த ஹோட்டலில் பேய் எப்படி வந்தது அப்படின்ற உண்மை சம்பவத்தை இந்த பதிவில் நான் பேச போகிறேன். அதனால் அந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவோட இறுதியில் உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். இந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சாலே. ஸோ இப்போ நேரம் கடத்தாமல் வீடியோவில் போய் இந்த வீட்டை பற்றி, இந்த ஹோட்டலை பற்றி நம்ம பேசுவோம், பேய் ஹோட்டலை பற்றி. ஸோ இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய ஃபேர்ன் ஹில்ஸ் ராயல் பேலஸ் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோட்டல் நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த படத்தோட இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த படத்தில் இது மெயினாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி அவர்களின் இயக்கத்தில் வெளியான உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற ஒரு படத்தில் இந்த ஹோட்டலை நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். இது மணிவண்ணன் அவர்கள் வாழும் வீடாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படக்குழுவினருக்கே இது ஒரு அமானுஷ்யமான வீடா அப்படின்றது தெரியுமா தெரியாதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு அமானுஷ்யம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சது வேற படத்தோட படக்குழுவினரால தான். அது என்ன கதை அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது 2002 வருஷம் ராஸ் அப்படின்ற ஒரு படம் பாலிவுட்டில் வந்த ஒரு ஹிட்டான படம் தான். இந்த படத்தில் கூட டினோ மோரி மற்றும் பிபாஷா பாசு நடிச்சிருப்பாங்க. ஒரு ஹிட்டான படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு சாங் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த படக்குழுவினர் மும்பையிலேருந்து கிளம்பி ஊட்டியில் ஒரு நல்ல லொக்கேஷன் பார்க்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. வரும்போது இவங்க கண்ணில் தென்பட்டது தான் இந்த ஃபேர்ன் ஹில்ஸ் ராயல் பேலஸ் ஹோட்டல். ஸோ இந்த லொக்கேஷனை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா. ஏன்னா இந்த ஹோட்டலோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஸ் செட்டப்பில் இருக்கும். ஒரு ஸ்விஸ் கண்ட்ரியில் ஒரு ஹோட்டல், ஒரு சஃபஸ்டிகேட்டட் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அந்த ஒரு லுக்கில் இந்த ஹோட்டல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய லான் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் நல்லா பண்ணணும்னா இந்த இடமே போதுமானது அப்படின்றத இந்த படத்தோட படக்குழுவினர் மட்டும் கிடையாதுங்க, இந்த பாட்டை கோரியோகிராஃப் பண்ண போகிற சரோஜ் கானும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட் அந்த ஹோட்டலில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணி வந்த அந்த டயர்டில் அவங்க எதையுமே பிளான் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. படக்குழுவினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அதே ஹோட்டலில். ஆனால் சரோஜ்கான் மட்டும் தனி ஒரு அறையில் எனக்கு ஒரு தனியான ஒரு அறை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் வாங்கி அந்த ரூமில் தான் நீ நைட்டு தூங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒரு விடிய கால 3 மணிக்கு ஒரே சத்தம் அவங்க காதில் கேட்டு அந்த தூக்கத்தை கலைச்சிருக்கு. அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்றத அவங்க கேட்டாங்கன்னா அவங்க தங்கின ரூமோட சீலிங் மேலே வருது. இந்த சீலிங் மேலே அவங்க எப்பேற்பட்ட சத்தத்தை அவங்க உணர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கிற ஒரு ரூமில் ஒரு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், ஃபர்னிச்சரை நவுத்துற டிஸ்டர்பன்ஸ், ஒரு சேர் இழுத்து வைக்கிற டிஸ்டர்பன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கட்டில் நவுத்துற டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மணி நேரமாக வந்துட்டுருக்கு. இதனால் அவங்களுக்கு சரியான தூக்கமே இல்லையா. யார் அந்த ரூமில் மேலே தேவையில்லாத ஃபர்னிச்சரை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன தான் பிரச்சனை இந்த ஹோட்டலுக்கு அப்படின்ற மாதிரி உடனடியாக இந்த ஒரு நாய்ஸ் தாங்க முடியாமல் ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் இவங்களோட காலை யாருமே பிக்கப் பண்ணலை. இதுக்கப்புறம் இவங்க சரியாக தூங்காமல் பொழுதே விடிஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் காலையில் கோவத்தோடு அந்த ரிசப்ஷனில் கேட்டிருக்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு நான் கால் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டிங்களா, ஒரு எமர்ஜென்சின்னு தானே நான் உங்களுக்கு கால் பண்ணேன், என்ன எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் கேட்கும் போது, நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்க முடியல, கரெக்டாக 3 மணிக்கு என்னோட மேல் ரூமில் ரொம்ப சத்தம், ஃபர்னிச்சர் நவுத்துற சத்தமாக கேட்டு என்னால் சரியாகவே தூங்க முடியல, இதுக்காக தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஆனால் நீங்கள் காலை ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால எனக்கு தூக்கம் போச்சு, இன்றைக்கி நான் ஷூட் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலன்னு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஒரு மேட்டரை கேள்விப்பட்டோன்னே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம். எதனால் அவர் ஷாக் ஆனார்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, மேடம் உங்களோட ரூமுக்கு மேலே எந்த ரூமுமே கிடையாதுங்க, டெரேஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டெரேஸில் கூட எந்த ஃபர்னிச்சரும் கிடையாது, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஆனால் சரோஜ்கான் அதை ஒத்துக்கவே இல்லை. இல்லைங்க, நைட்டு 3 மணிக்கு மேலே ஃபர்னிச்சர் நவுத்துற சவுண்டுனால நான் தூங்கவே இல்லை சுத்தமாக,
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எந்த ரூமும் மேலே இல்லைன்னு, உங்களை நான் கூட்டிகிட்டு போயே காமிக்கிறேன்னு அந்த ஹோட்டல் வெளியில் இருந்து மேலே காமிச்சா அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு எதுவுமே கிடையாது, அங்கே இருக்கிற அறைகள் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். இதை பார்த்த உடனே அந்த கோரியோகிராஃபுக்கு மிகப்பெரிய ஷாக்கா சரோஜ்கானுக்கு. அப்போ என்ன சத்தம் அது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வேறு ஏதாவது ஒரு சத்தமாக இருக்கும், அந்த காற்றுல ஆடுற மரங்களோட சத்தமாக இருக்கும்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அங்கே லோக்கலில் விசாரித்ததுக்கப்புறம் தான் அவங்க ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டல் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு வரலாறு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் நண்பர்களே. அதாவது இந்த ஹோட்டல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பத்தில் இது ஒரு ஹோட்டலாக கிடையாது. கிட்டத்தட்ட 1844 வருஷம் மைசூர் மகாராஜா அவர்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கட்டப்பட்ட ஒரு பேலஸ் தான் இந்த ஃபர்னல் அப்படின்ற கூடிய இடம். இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலகட்டம் வந்ததுக்கப்புறமா பிரிட்டிஷ் சோல்ஜர்கள் மற்றும் பிரிட்டிஷ் சுப்பீரியர்ஸ் எல்லாமே சம்மர் டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்த அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி காலப்போக்கில் மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதன் பிறகு 1920 வருஷம் இதை வந்து ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டலுக்கு ஃபர்ன்ஹில் ராயல் பேலஸ் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. இந்த இடத்த கம்ப்ளீட்டாக விசிட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி சூப்பராக ரெனோவேட் பண்ணி ஒரு ஸ்விஸ் ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்விஸ் கண்ட்ரிக்கு நீங்கள் போகும்போது அங்கே எப்படி ராயல் ஹோட்டல்ஸ் பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஹோட்டலை ரெனோவேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் இப்பேற்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்ததா அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் அங்கே இருக்கிற லோக்கல் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் முதல் தங்கின அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மர்மமான முறையில் இறந்துருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை போலீஸாராலேயே கண்டுபிடிக்க முடியல. இவர் எப்படி இறந்தார், எதனால் இறந்தார் அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இன்னி வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பல விசிட்டர்ஸ் வந்து அங்கே நிறைய அமானுஷ்யத்தை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த இடத்துல ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது. நைட்டு ஒரு 2 மணிக்கு மேலே எங்கள் கண்ணில் ஏதோ ஒன்று தென்படுது, பிளிங்க் பண்ணி பார்த்தா அந்த உருவம் காணா போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரியாமல் அசந்து நாங்கள் தூங்கிட்டோம்னா எங்களுக்கு தூக்கத்தில் கெட்ட கனவாக வருது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அந்த காலகட்டத்தில் வந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் கொஞ்ச காலம் மூடி வச்சுருந்தாங்களாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு பேயினால் வருது, எதனால் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த இடத்துல இந்த ஹோட்டல் மற்றும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு சுடுகாடாக இருந்துதான். அந்த சுடுகாடை அழிச்சிட்டு தான் இந்த ஹோட்டலை கட்டியிருக்காங்க, ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் கூட அந்த இடத்துல இருந்தக்கூடிய ஆத்மாக்கள் இந்த மாதிரி இந்த ஹோட்டல் வரக்கூடாதுன்னு அங்கே வரவங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுதோ என்னமோ அப்படின்ற மாதிரி அந்த லோக்கல் மக்கள் நம்புகிறாங்க. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2018 வருஷம் இந்த ஹோட்டல் க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணலங்க, ரெனோவேஷனுக்காக இந்த இடத்த வந்து 2018 வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ ரெனோவேஷன் முடிஞ்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னமும் இந்த இடத்துல ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்பி பயந்து ஓடுறவங்களோட மத்தியில் நிறைய விசிட்டர்ஸ் எங்களுக்கு வராங்க அப்படின்ற மாதிரியும் ஹோட்டல் நிர்வாகம் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு பிஸ்னஸ் வரணும், நல்ல ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி இப்பேற்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்றாங்க. ஸோ இதனால் ஏகப்பட்ட இந்த கோஸ்ட் டூரிசம் பண்ணுறவங்களாம் தொடர்ந்து எங்கள் ஹோட்டலுக்கு எல்லா சீசன்லேயும் வரனால எங்களுக்கு நல்லா கல்லா கட்டுது அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஸ் படக்குழுவினர் இங்கே வந்தப்போ இப்பேற்பட்ட டிஸ்டர்பன்ஸ் உண்மையாக நடந்ததா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒருவேளை இந்த படக்குழுவினர் இதை பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க எடுத்த அந்த ராஸ் அப்படின்ற படமே ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். ஸோ இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கட்டுக்கதை சொல்லணும்னு இப்பேற்பட்ட கட்டுக்கதையை கூட அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இவங்க சொல்லியிருக்கலாமே ஒழிய, இந்த இடத்துல இப்படி நடக்குது, பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுக்கு ரெக்கார்டாக எதுவுமே கிடையாது. பட் என்னதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் வந்தாலுமே கூட அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் அடிக்கடி ஒரு சில ஆத்மா கலந்த இடத்துல பார்த்துருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அந்த ஹோட்டலை கிராஸ் பண்ணி நிறைய பேர் லோக்கல் மக்கள் போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு வெள்ளையாக ஒரு ஆத்மா வந்து நிற்குமா, அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் உத்து பார்க்கும்போது சடனாக காணா போயிடும் அப்படின்றத நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் எங்களை பர்சனலாக அந்த ஆத்மா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணது கிடையாது. டெஃபினட்டாக அந்த இடத்துல ஏதோ ஒரு பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்றத லோக்கல் மக்கள் இன்னமுமே நம்புகிறாங்க. ஸோ இந்த ஒரு கதையை அவங்களுக்கு சாதகமாக பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம போய் அங்கே தங்கி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த கதைகளை தாண்டி இந்த ஹோட்டல் ரொம்பவே ஒரு அழகான ஒரு லக்ஸூரியஸான ஹோட்டல். நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா ஃபர்ன்ஹில்ல நீங்கள் ஸ்டே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல லக்ஸரி கிடைக்கும். அதையும் தாண்டி இப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா.
பட் இருந்தாலும் தில்லுக்கு துட்டு சந்தானம் மாதிரி ஒரு ட்ரை போட்டு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி போட்டு பார்க்குற உங்கள் மனதைரியத்தை நான் பாராட்டுறேன். ஸோ வாழ்த்துக்கள். நீங்களும் ஃபோனில் போய் ஊட்டிய அந்த வியூவையும் என்ஜாய் பண்ணுங்கள். நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸையும் என்ஜாய் பண்ணிங்கன்னா ஒருவேளை என்னோட சேனலை என்னோட வீடியோஸை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறதா இருந்தால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட மற்றும் ரியல் லைஃப் இன்சிடென்ட் சம்மந்தப்பட்ட ஹாரர் ஸ்டோரிஸை நம்ம சேனலில் நான் ரெகுலராக பேச போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.